ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெகுலராக எந்த எண்ணெய் சேர்ப்பீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ், இதுக்கு தான் நான் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் கீயும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் எடுத்து போட்டுக்கலாம். நான் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார், 5 ஏலக்காய், 5 கிராம்பு இதான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ரொம்ப இலை வச்சுருக்கேன், ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்ல குட் ஸ்மெல் கொடுக்கும். இப்போது நான் 7 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்க டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கலாம். இதில் வெங்காயம் வதங்குறதுக்கு நான் லைட்டாக உப்பு போட்டேன், அதை காமிக்காமல் விட்டுட்டேன். லைட்டாக உப்பு போட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். அஞ்சு நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். வதங்கியிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பத்தாது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினாக்கா நல்லாயிருக்கும். ஒரு ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம திருப்பி மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லாவே ப்ரௌன் கலராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டை நம்ம வதக்கினோன்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். பட் நம்ம அடி பிடிக்காமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியுது. நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு நம்ம அதே மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கும்.
தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தாச்சு. இப்போ நல்லாவே தக்காளியெல்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிருச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கலாம். சிலர் வந்து இதிலே வந்து கர்ட் போட்டுப்பாங்க, தயிர் வந்து போடுவாங்க, லெமன் போடுவாங்க. பட் நான் அப்படி போட மாட்டேன். நான் சிக்கனில் தனியாக கர்டு லெமன் போட்டு ஒரு 1 hour வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1 kg சிக்கன். நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு ஒரு கையில் கிண்ட முடியலைங்க. ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், ஒரு கையில் கிண்ட முடியல. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நமக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதங்குறப்போ. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கிண்டிட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் வேக வைப்போம். இப்போது இதில் நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் நல்லா வதங்க விடலாம். இந்த மசாலாவில் இந்த சிக்கன் எல்லாம் வேக விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது நல்லாவே கொதிக்குது. மேலே ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியுது. நல்லா அந்த மசாலா சிக்கன் கிரேவி எல்லாம் சேர்ந்து கொதித்து ஆயில் தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி நம்ம எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு.
மசாலாவும் நல்லா ஆட் ஆயிடுச்சு. இப்போது நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சிலர் தண்ணி போட்டு தண்ணி கொதிக்க வச்ச பிறகு ரைஸ் போடுவாங்க. நான் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து போட்டுருவேங்க. இப்போது நான் அதில் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அளந்து வச்ச தண்ணியை நான் வந்து சேர்த்துட்டேன். நான் வந்து படியில் போட்டேன். 1.5 படி அளவுக்கு இருந்துச்சு ரைஸ். ஸோ அதுக்கு 3 படி தண்ணி எடுக்கணும். பட் நான் ரைஸ் வந்து ஊறினனால கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 படி அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரைஸு தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மூடிட்டு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா ரைஸ்லாம் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம ரொம்ப கரண்டியை வச்சு கிண்ட முடியாது. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி மூடி போட்டுக்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது நம்ம தம் போடுறதுக்கு நான் பழைய தோசைக்கல் ஒன்று இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிட்டேன். அது மேலே நான் வண்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மேலே வெயிட்டுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கம்மியாக தான் இதையே வச்சுருக்கேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. அரிசி உடையில் நல்லா பொழு பொழுன்னு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பருங்க. இதுதான் என்னோடய ஸ்டைல். நான் இப்படி தான் செய்கிறது. பட் இதில் ஆரோக்கியமும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.